வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் கேது சூரியனுடைய சாரத்தில் போகிறத பற்றி பதிவு பார்க்க போகிறோம். 12 லக்னங்களுக்கும். இது வரைக்கும் கன்னி ராசியில் கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார். சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது டிசம்பர் 2ஆம் தேதியில் தொடங்கி நமக்கு அடுத்த வருஷம் ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இத்தனை நாட்களும் அவரை சூரியனுடைய முழு நட்சத்திரத்தை கிடப்பார். சூரியன் உத்தர நட்சத்திரம் 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது, ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த டேட் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரு பாதம், அதாவது உத்தர 4ஆம் பாதத்தினுடைய பலன்களை மட்டும் பார்க்க இருக்கோம். இப்போது கேது சார மாற்றத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதில் மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவு. மிதுன லக்னத்திற்கு போன நவம்பர்லேருந்து 4ஆம் இடத்துல இருக்கார் கேது. அப்போ செவ்வாய் நட்சத்திரம், அதுக்கப்புறம் சந்திரன் நட்சத்திரம், இப்போ 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி சூரியன் நட்சத்திரத்துக்கு மாறுறார். இப்போ சூரியன் நமக்கு யார் அப்படின்னா, அறிவை கொடுக்குறவர், ஒரு தகவல் தொடர்பை கொடுக்குறவர், ஒரு தைரியத்தை கொடுக்குறவர், தன்னம்பிக்கையை கொடுக்குறவர், ஆத்ம பலம்னே சொல்லலாம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு உதவுறவர், படைபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இளைய சகோதர சகோதரி வர்க்கத்தை குறிக்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த சூரியனுடைய சாரத்தில் அவர் போகும்போது நமக்கு நன்மைகள் நடக்கும். ஆனால் டிரான்சிட், அதாவது கோச்சாரம் அப்படிங்கிறதுல கிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது நம்ம லக்னத்திற்கு ஒவ்வொரு கிரகமும் எந்த பாவ தொடர்புகளை உண்மையிலேயே இருக்கோ அதற்குண்டான பலனை தான் அந்த தற்காலிகமாக வழங்கிட்டு இருக்கும். நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி ரீதியாக நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பலன், இந்த பாவங்கள் இயங்குதுன்னு நம்ம வச்சுருப்போம். அதுக்கு பேர் கொடுப்பினை, விதி கொடுப்பினை, திசை கொடுப்பினைன்றலாம். ஆனால் இந்த கோச்சாரத்தில் மட்டும் என்னென்னா, நமக்கு என்ன திசை நடக்குதோ, புத்தி நடக்குதோ, அந்தரம் நடக்குதோ, சூட்சுமம் நடக்குதோ, அந்த கிரகத்தினுடைய வலிமையை இந்த கோச்சாரம் கொடுத்து சப்போர்ட் பண்ணும். அதாவது நம்ம கேட்குற கேள்விக்கு அது சாதகமாக பாதகமானு சொல்லும். அந்த வகையில் இப்போ 4 கேது இருக்கும்போது சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ நம்ம சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கார். இப்போ நமக்கு 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுக்கும் பொழுது அவர் விருச்சிகத்தில் தான் இருக்கிறார். அப்போ 16ஆம் தேதி தான் தனுசுக்கு போவார். அப்போ அதை 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். 2ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அந்த 15 நாள் ஒரு கணக்கு, அது பாசிட்டிவ் கணக்கு. ஏன்னு கேட்டால், கேது இருக்கிற இடத்துலேருந்து விருச்சிக ராசி, கன்னி ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் நேச்சர் இருக்குது. அதனால் இப்போ நம்ம மிதுனத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடம்ங்கிறது என்ன? தாயார், வீடு, மனை, வாகனம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், சொந்த பந்தம், நம்முடைய மாணவர்களாக இருந்தாலும் கல்வி, அடிப்படை கல்வியினுடைய நேச்சர், இதெல்லாம் டெவலப் ஆகும். இதெல்லாம் நமக்கு அறிவு வளர்ச்சி ஊக்கமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்? நமக்கு கேது திசாபுத்தி அந்தர சூட்சமாக ஓடும்போது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பதிவே எல்லா பதிவுகளுமே, என்னுடைய பதிவுகள் ஃபுல்லாமே நம்ம ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரம் என்ன ஓடுதோ அதுக்கு கோச்சாரத்தை பார்த்தா போதும். அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் நமக்கு அந்த 16ஆம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு போகிறார். அப்போ நம்ம இது 26ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த பதிவில் நம்ம கணக்கே சொல்கிறோம் கேதுக்குண்டான பலன். ஏன்னா இது 2025 ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த கேதுனுடைய சூரிய நட்சத்திர பலன். அதில் இடையில நமக்கு சிம்ம ராசிக்கும் மாறுவார். ஏன்னா ஒரு பாதம் சூரியனுடைய உத்தர ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்கு இல்லையா? அந்த கணக்குக்கெல்லாம் போகாமல் நம்ம பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்க்கறதுக்காக ஒரு நட்சத்திரம் உபநட்சத்திர ரீதியாக பார்க்குறோம். இப்போ நடப்புகிற கேது
என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், என்ன உபநட்சத்திரத்தில் இருக்காருன்றதை வச்சு நான் இப்போ சொல்கிறேன். அதனால் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிற இந்த நாட்களை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். 25 நாள், டிசம்பர் 2லேருந்து டிசம்பர் 26 வரைக்கும் 25 நாளில் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். முதல் 15 நாட்கள், அதாவது 16ஆம் தேதி வரைக்கும் பாசிட்டிவ். எதுக்கு பாசிட்டிவ்னா, நம்ம கேது இருக்கிற இடத்துக்கு பாசிட்டிவ். அப்போ 4ஆம் பாவ சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பாசிட்டிவ். இப்போ அதே 15 நாளுக்கு நமக்கு கேள்வி வந்து, எனக்கு வந்து பணம் எப்போ வரும் அப்படின்னு கேள்வி இருந்ததுன்னு வைங்க, அந்த விஷயத்துக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் நான் வீடு மாற்றலாமா, இடம் மாற்றலாமா, நாம் ஒரு பிரயாணம் போடலாமா, ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போடலாமா அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவாக வேலை செய்யும். கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிரகங்களுடைய பாவங்கள் நமக்கு பதில் சொல்லும். அதை விட்டுட்டு நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கூடாது. பண்டைய ஜோதிட முறையில் எப்படின்னா, லக்னத்தை பேஸ் பண்ணி 5ஆம் இடம் 9ஆம் இடம் இப்படியே வந்து பலன் சொல்லிட்டு போயிட்டோம். எல்லாத்துக்கும் சுப கிரகமாக இருந்தால் நல்லது பண்ணும், பாவ கிரகமாக இருந்தால் கெட்டது பண்ணும், அப்படியே இருக்கிற இடத்த வச்சே பலன் சொல்லி பழகிட்டோம். இப்போ இன்றைக்கி நிலைமைகள் வந்து வேறு. இன்றைக்கி அட்வான்ஸ்டு டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தொழில்கள் வளர்ந்துருக்கு, படிப்புகள் வளர்ந்துருக்கு, நம்ம உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து லக்னம் சார்ந்தது, லக்னம் சாராதது, அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது, இப்படியெல்லாம் பலன் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நம்ம கேட்குற கேள்விக்கு, எதிர்பார்க்குற கேள்விக்கு பதில் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் நமக்கு புரியலைன்னாலும் திரும்ப திரும்ப அதில் கேட்க கேட்க நமக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கேது அப்படின்றது ஞானகாரகன், அதே நேரத்தில் சூதுவாது நிறைந்த ஒரு அமைப்பு. அது நம்ம ஜனன ஜாதகத்தில் என்ன கேரக்டர் வாங்கியிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து லக்ன புத்திநாதன் என்று சொல்லக்கூடிய லக்ன உபநட்சத்திரமே கேதுவாக இருந்தால் அவருடைய தோற்றத்துலேயும் வித்தியாசம் இருக்கும், அவருடைய பிஹேவியர்லேயும் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் வந்து கிரிமினல் மைண்டை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். இல்லை ஆன்மீகத்தில் போனாங்கன்னா ஒரே அடியாக அதில் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக மூழ்கி ஆன்மீகத்தில் டெவலப் ஆவார். அப்போ இந்த அகம் சார்ந்து புறம் சார்ந்து நம்ம கேள்விக்கு அந்த தன்மைகளை விவரிக்கிறதுல தான் ஜோதிடம் வந்து அக்யூரஸியாக நமக்கு போகும். இந்த 16ஆம் தேதிக்கு வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு தான் சப்போர்ட்டுன்னு சொன்னேன். 4ஆம் இடத்துக்கு சப்போர்ட்டு அப்படின்னா மற்ற பாவங்களுக்கு அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்டுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நமக்கு கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கேது திசா புத்தி அந்தர சூட்சமாக நடக்கும்போது அதே நமக்கு ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு நல்லா இருக்குது, தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு நல்லா இருக்குது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் வேலை பார்க்குற தொழிலுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த கம்யூனிகேஷன் ப்ராஜெக்டு கமிஷன் வகை இந்த மாதிரி செய்கிறதுல கொஞ்சம் இழுபறி இருக்கும் இந்த 15 நாள். இப்போ அதுக்கு அடுத்த பார்ட்டுக்கு வருவோம். 16ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அந்த 10 நாள் செகண்ட் பார்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சூரியன் மாறிடுறாரு, தனுசு ராசிக்கு போயிடுறாரு, கேது நட்சத்திரத்துக்கே போகிறார். அப்போ என்ன ஆகும்? கேது சூரியன் நட்சத்திரம், சூரியன் கேது நட்சத்திரம் பரிவர்த்தனை ஆகிக்குது. ஆனால் இந்த பரிவர்த்தனை நல்லதல்ல. எதுக்கு நல்லதில்லை? 4ஆம் இடத்துக்கு நல்லதில்லை. அப்போ 4ஆம் இடமான வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, தாயாருடைய உடல்நலம் சம்மந்தப்பட்டது, உறவினர்கள் வகையில் கலகம் குழப்பம், படிப்பில் இடைஞ்சல் வர்றது, இது எல்லாமே நடக்கும். அந்த 10 நாளைக்கு நம்ம அதை எடுத்துக்கணும். இது கூட கேது திசாபுத்தி அந்தர சூட்சமாக நடக்கிறவங்களுக்கு தான். அப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரிணமிச்சிட்டுவோம். ஏன்னா நமக்கு 1 இயருக்கு பலன் சொல்கிறதுக்கு டைம் பத்தாது. ஒரு நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாரியாக நான் பிரித்து அதுக்கு தகுந்த பதிவுகளை போட்டுட்டு வர்றேன். அதனால் நம்ம ஒவ்வொரு பதிவுலேயும் திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க மட்டும் அதை உள்வாங்கிக்கோங்க. அப்போ வந்து ஒரு பலன் எப்போ நடக்குது அப்படின்னா, நம்ம கேள்விக்கு நமக்கு ஜனன ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குதோ
அந்த திசாபுத்தி நாதர்கள்னு சொல்கிறது, அந்த திசாபுத்தி அந்தரநாதர்கள், அந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான் கோச்சாரம். நம்ம அந்த கொடுப்பினைன்னு சொல்லக்கூடிய நிகழ்வு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு வீடு கட்டணும்னா ஒரு திசையோ புத்தியோ அந்தரமோ ஒரு கொடுப்பினை வச்சுருக்கோம், வீடு கட்டித்தரேன்ட்டு. அது கோச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த நிகழ்வு நடக்கும். அதுக்காகத்தான் இதை நீங்கள் உள்வாங்கி பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.